Hi students, இன்னைக்கு நம்ம accuracy of machine tools பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோல நம்ம accuracy of machine tools உதாரணத்துக்கு geometrical parameters பத்தி கத்துக்க போகிறோம். முதல்ல நம்ம job sequence பார்க்கலாம், அதுக்கப்புறம் skill sequence. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவின் நோக்கங்கள்: மைய லேத்தின் அளவை சரிபார்க்கவும், லேத் ஸ்பிண்டிலின் உண்மையான ஓட்டத்தை சரிபார்க்கவும், ஒரு லேத்தின் முக்கிய சுழல் மற்றும் டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலின் சீரமைப்பை சரிபார்க்கவும், பெட்வேஸ் தொடர்பாக டெயில் ஸ்டாக் ஸ்லீவின் இணையான தன்மையை சரிபார்க்கவும், காம்போனன்ட்ஸை நடைமுறை சோதனை செய்யவும். வேலை வரிசை, டயல் கேஜை கேரேஜில் பொருத்த வேண்டும். டெயில் ஸ்டாக்கின் குவில்லை முடிந்தவரை அதிகபட்சமாக எக்ஸ்டெண்ட் செய்து அதை பூட்ட வேண்டும். குவில்களின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளை சரிபார்க்க டயல் சோதனை குறிப்பான் பயன்படுத்தவும். ஒவ்வொரு அளவீட்டின் போதும் குவில்லை இறுக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். செங்குத்து பிளேனில் குவில்லின் சுதந்திர முனையில் தொடர்பு கொள்ள டயல் பிளஞ்சரை வைக்கவும். டயலை பூஜ்ஜிய நிலையில் அமைக்கவும். குவில்லின் முழு நீளத்தை நோக்கி கேரேஜை மெதுவாக நகர்த்தவும். குவில்லின் கடைசி முனையில் டயல் ரீடிங்கை குறிப்பிடவும். டயல் ரீடிங்கின் விலகலை சரிபார்த்து வழங்கப்பட்ட சோதனை விளக்கப்படத்துடன் மதிப்பிடவும். டயலை கிடைமட்டமாக அமைத்து அந்த நிலையில் சரிபார்க்க மேலே உள்ள டயல் முறையை மீண்டும் செய்யவும். டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலில் சோதனை மாண்ட்ரிலை பொருத்தப்பட வேண்டும். செங்குத்து மற்றும் கிடைமட்ட நிலையில் டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலின் துல்லியத்தை சோதிக்கவும். அதே நடைமுறையை மீண்டும் மீண்டும் செய்யவும். டெயில் ஸ்டாக்கை சரிபார்ப்பது: மையங்களுக்கு இடையில் 300 - 500 மில்லிமீட்டர் நீளமுள்ள ஹோலோ டெஸ்ட் மாண்ட்ரிலை செருகவும். சுழல் தாங்கி அதன் வேலை வெப்பநிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். சேடிலின் மீது டயல் கேஜை சரிசெய்து பிளஞ்சர் மாண்ட்ரிலின் நிலையை தொட்டு பூஜ்ஜியமாக அமைக்கவும். டயல் பிளஞ்சர் மாண்ட்ரிலின் மேற்புறத்தில் அமைக்கப்பட வேண்டும் மற்றும் சேடில் பெட்டின் முழு நீளத்திற்கும் நகர்த்தப்பட வேண்டும். சேடில் படுக்கைகள் வழியாக நகரும் போது டயல் ரீடிங் கவனிக்கப்பட வேண்டும் மற்றும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சரிபார்க்க வேண்டும். டெயில் ஸ்டாக் சென்டர் அனுமதிக்கப்படும் வரம்பிற்குள் ஸ்பிண்டில் மையத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். டயல் கேஜ் ரீடிங்கின் விலகல் சரிபார்க்கப்பட்டு சோதனை விளக்கப்படத்தின் மதிப்புடன் ஒப்பிடப்பட வேண்டும். ஸ்பிண்டிலின் ஓட்டத்தை சரிபார்க்கும் விதம்: ஸ்பிண்டில் டேப்பரில் டெஸ்ட் மாண்ட்ரிலின் டேப்பர் ஷாங்கை கண்டறியவும். டயல் கேஜ் கேரேஜில் நிலையாக இருக்க வேண்டும். பிளஞ்சர் ஃப்ரீ எண்டுக்கு அருகில் உள்ள மாண்ட்ரிலை தொடர்பு கொண்டு பூஜ்ஜிய நிலையில் அமைய வேண்டும்.
டயல் கேஜ் பிளஞ்சரை சரியான கோணத்தில் சோதனை செய்ய மேற்பரப்பில் தீவிரமாக சோதிக்க வேண்டும். ஸ்பிண்டில் மேண்டிலுடன் சுழல் கைப்பிடி மூலம் மெதுவாக சுழற்றப்பட வேண்டும். டயல் கேஜின் ரீடிங்கை கவனித்து சரிபார்க்கவும். ஸ்பிண்டில் நோஸுக்கு அருகில் டயல் கேஜை நகர்த்தவும். மேண்டிலை ஸ்பிண்டிலுடன் மெதுவாக கையால் சுழற்றவும். அத்துடன் ரீடிங்கை கவனிக்கவும். ஸ்பிண்டில் மெதுவாக சுழலும்போது டயல் கேஜின் ரீடிங்கை கவனிக்கவும். டயல் ரீடிங்கின் விலகல் சரிபார்க்கப்பட்டு சோதனை விளக்கப்படத்தின் மதிப்புடன் ஒப்பிடப்பட வேண்டும். ஸ்கில் சீக்வென்ஸ் திறன் வரிசையின் நோக்கம் என்பது தட்டையான மேற்பரப்புடன் ஸ்பிரிட் லெவலை சரி செய்வதாகும். குமிழி ஸ்பிரிட் லெவலின் மையத்தில் எட்டும் வரைக்கும் ஸ்பிரிட் லெவலை நகர்த்தவும். லெவலுக்கு எதிராக ஸ்ட்ரெயிட் எட்ஜை வைத்து கிளாம்ப் செய்யவும். லெவல் 180 டிகிரிக்கு மாற்றி நேர் விளிம்பிற்கு எதிராக வைக்கவும். குமிழியின் இடப்பெயர்ச்சியை கவனிக்கவும். குமிழியின் மொத்த இடப்பெயர்ச்சியின் பாதிக்கு வயலை சரி செய்யவும். நிலை மாறும் வரை மற்றும் குமிழியின் இடப்பெயர்ச்சி இல்லாமல் மேலே உள்ள வரிசையை மீண்டும் செய்யவும். லேத் படுக்கையை சமன் செய்தல். ஸ்பிரிட் அளவை கொண்டு லேத்தை கிடைமட்டமாக சமன் செய்யவும். படுக்கையின் நடுவில் கேரேஜை வைக்கவும். ஸ்பிரிட் அளவை பின்புற ஸ்லைடு வழியில் வைத்திருங்கள். அது ஆபரேட்டர் பக்கத்திற்கு எதிரே உள்ள ஸ்லைடு வழி A என்ற நிலையில் நீளமாக இருக்கும். இரண்டாவது ஸ்பிரிட் லெவலை குறுக்காக C நிலையில் வைத்திருங்கள். ஸ்பிரிட் நிலை 2இன் ரீடிங்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ஸ்பிரிட் நிலைகளும் ஒரே மாதிரியான ரீடிங்கை காட்டும் வரை படுக்கையின் அளவை சரி செய்ய வேண்டும். 2 ஸ்பிரிட் நிலைகளும் ஒரே மாதிரியான ரீடிங்கை காட்டும் வரை படுக்கையின் அளவை சரி செய்ய வேண்டும். 2 ஸ்பிரிட் நிலைகளும் A, B, C, D என எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான ரீடிங்கை காட்டும் வரை செயல்பாட்டின் வரிசைகளை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். செயல்முறை விளக்கத்தில் அடங்குபவை: கேரேஜில் டயல் கேஜை சரி செய்தல், குவில் சீரமைப்பை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் சரிபார்த்தல், டெயில் ஸ்டாக் சென்டர் சீரமைப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் சோதனை மேண்ட்ரில் மூலம் இயங்கும் ஸ்பிண்டில் கருவியை மதிப்பீடு செய்தல், குமிழி இடப்பெயர்ச்சி சரி செய்தல் மூலம் லேத் படுக்கையை துல்லியமாக சமன் செய்ய ஸ்பிரிட் அளவுகள் பயன்படுத்தல், ஸ்பிரிட் நிலை அளவீடுகளின் அடிப்படையில் பெட்டை நீளமாகவும் குறுக்காகவும் நாம் சீரமைக்கிறோம். இந்த வீடியோவில் உள்ள அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோல காமிச்சதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் சந்திக்கலாம் இன்னொரு எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கூட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.